தமிழம் வாராரு, கருப்பு சூரியனா கம்பீரமா வாராரு. காதலிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒருத்தனை பார்த்த உடனே அவன் மேல வைக்கிற நம்பிக்கைய உங்களை பார்த்து பார்த்து வளர்க்கிற பெத்தவங்க மேல ஏன் அந்த நம்பிக்கையை வைக்க மாட்டேங்கிறீங்க? குழந்தை பிறந்த பிறகு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பேச கத்து கொடுக்கறாங்க, நடக்க கத்து கொடுக்கறாங்க, சாப்பிட கத்து கொடுக்கறாங்க, கல்வியை கத்து கொடுக்கறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது எப்படி பெத்தவங்களோட கடமையோ அதே மாதிரி பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியதும் அவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியதும் பிள்ளைகளோட கடமைன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் கரப்பா செவப்பா வைரமா குள்ளமான உனக்கு தெரியுமா? இவன் ஒருத்தருக்காக நீ பெத்த புள்ள சாக சொல்ற? இவனை விட உனக்கு அவதான் முக்கியமா? அவனை முன்னே பின்னே பார்த்திருக்க நீ? பார்த்ததில்லையா? கடவுளை பார்த்திருக்க நீ? We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் வழியும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவருங்க இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்த ஒருத்த முடியல சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஆண்டவன் நமக்குலாம் நடுவு தண்டா காலை குத்துருக்கான். ஆனா அவருக்கு உதைக்கிறதுனே குத்துருக்கான். சொல்லிட்டு அச்சாருன்னு வச்சுக்கா 7 பேர் போய் விழுவான். இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சேன்னா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம். உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சான், காலை மட்டும் கீழே வைக்க முடியலையா? அவன் மட்டும் காலை கீழே வச்சுட்டான்னா பழையபடி ஆட ஆரம்பிச்சிருவான், ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை இப்படி பண்ணவனை இல்லாம பண்ணிடுவான். எப்பவுமே ஆட்சியில இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. மக்களை நல்வழி கொண்டு வர நினைச்சிருக்கீங்களா என்னைக்காவது? உனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த தன்னம்பிக்கை உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிச்சுட்டே தான் இருப்ப. கமா. அதாவது உப்பு தண்ணி குடிச்சா தண்டனை அனுபவிச்சாகணும்னு பழமொழி மதரசை எல்லாம் பேசுவாங்க. அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி போற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஏன்னா இவ்வளவு வயிறு உண்மை. மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சுட்டு நீங்க கேட்டு இருப்பீங்க. எனக்கு நல்லா வரும்.